தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVKS இளங்கோவன் சென்னையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலையை பார்ப்போம். முன்னாள் பொறியாளர் காந்தி அவர்கள் மின்சார இலாக்காவில் மின்சார வாரியத்தில் நடைபெறுகின்ற ஊழலை எல்லாம் குறித்து ஒரு ஆவணப்படம் தயாரித்திருக்கின்றார். அந்த ஆவணப்படத்திற்கு ஊழல் மின்சாரம் என்று பெயர். அதை அவர் திரையிட முயற்சி செய்த போது தமிழக அரசு அதை தடுத்திருக்கின்றது. இது மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை. ஒருவர் தன்னுடைய கருத்தை சொல்வதற்கு, கருத்தை பேசுவதற்கு, கருத்தை எழுதுவதற்கு அல்லது கருத்தை ஆவணப்படமாக காண்பிப்பதற்கு உரிமை இருக்கின்றது. ஆகவே முன்னாள் மின்சார வாரியத்தில் வேலை செய்த பொறியாளர் காந்தி அவர்கள் தயாரித்திருக்கின்ற மின்சார ஊழல் என்ற ஆவணப்படத்தை திரையிடுவதற்கு, மக்களிடம் காண்பிப்பதற்கு இந்த அரசாங்கம் உடனடியாக தடையை நீக்க வேண்டும். அதற்கு அவர்கள் ஆவணம் செய்யவில்லை என்று சொன்னால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் நாங்கள் நீதிமன்றத்திற்கு நீதி கேட்டு செல்வோம். இல்ல, அவங்க வெளியிடக்கூடாதுன்னு போலீஸை விட்டு மற்றவங்களை விட்டு மிரட்டி கொண்டு இருக்கின்றார்கள். அதை அந்த மிரட்டல் இருக்கக்கூடாது, போலீசார் தலையிடக்கூடாது, அதை வெளியிடுவதற்கு அனுமதிக்க வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் சொல்லியது போல நீதிமன்றம் செல்வதா அல்லது தேர்தல் கமிஷனிடம் செல்வதா என்பதை நாங்கள் நாளை முடிவு செய்வோம். ராகுல் காந்தியிடம் நான் பேசி 3 நாட்கள் ஆகின்றது. ஆகவே என்ன பேசினோம் என்பதை ஒன்று முக்கியமாக சொல்வதற்கில்லை. என்ன எண்ணிக்கை கேட்கலாம் என்று கேட்டார்கள், நாங்கள் சொல்லி இருக்கின்றோம். அதை அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைவரிடம் சொல்லி இருப்பார்கள். அநேகமாக நான் ஏற்கனவே சொல்லியபடி திங்கள் அல்லது செவ்வாய் எவ்வளவு தொகுதிகள் என்பது முடிவாகும். நீங்கள் ராகுல் காந்தி அவர்களை கேட்க வேண்டும். குலாம் நபி ஆசாத் எப்போது வேண்டுமானாலும் வரலாம். எப்போது வருவார் என்று எனக்கு சரியாக தெரியவில்லை. ஏனென்றால் டெல்லிக்கும் சென்னைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 20 விமானங்கள் சென்று வருகின்றன. ஆகவே எப்போது வேண்டுமானாலும் வரலாம். எங்களுக்கு திமுகவோட எங்களுக்கு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை இது மாதிரிலாம் ரொம்ப அபிஷியலாக சொல்ல வேண்டியதில்லை. எங்களை பொறுத்தவரையில் எண்ணிக்கை என்பது சுமூகமாக முடியும். அது முடிந்தவுடன் எந்தெந்த தொகுதிகள் என்பதை பற்றி நாங்கள் விரைவில் பேசி ஒரு 4-5 நாட்களுக்குள் எல்லாம் இல்ல, அவங்க 234 தரோம் என்று சொன்னார்கள். நாங்கள் வேண்டாம் என்று எங்களிடமிருந்து ஒரு சரியான வேட்பாளரை நாங்கள் போடுவோம். கண்டிப்பாக அவரை தோற்கடிப்போம். ஆனால் எங்களுக்கு ஒதுக்கப்படுமா இல்லையா என்பது நாங்களும் திராவிட முன்னேற்ற கழகமும் பேசி முடிவெடுப்போம். You have not seen the other poll survey. There was another poll survey just under that, which says that DMK and Congress alliance will definitely get the majority. So போல் சர்வே என்பது அவர்களுக்கு சௌகரியத்திற்கேற்ப ஒவ்வொரு பத்திரிகை முதலாளிகளும் அதை திரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பல பத்திரிகைகள் அதிமுக என்று சொல்லவும், இன்னும் சில பத்திரிகைகள் உண்மை நிலையான அதிமுக காங்கிரஸ் வெற்றி பெறும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். என்னை பொறுத்தவரையில் நான் இந்த கருத்து கணிப்புகளை எல்லாம் நம்புகின்றவன் கிடையாது. எனக்கு மக்கள் மனது தெரியும். தமிழக மக்களுடைய எண்ண ஓட்டங்களை நான் அறிவேன். கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் காங்கிரசிற்கும் மிகப்பெரிய வெற்றியை அவர்கள் தருவார்கள். சார், காங்கிரஸ்க்கு ஆட்சேபனை இல்லைன்னா தமிழ் மாநில காங்கிரஸ் திமுக தடையும் இல்லைன்னு நாங்கள் கட்சியாக கருதாத ஒரு கட்சியை பற்றி தினந்தோறும் நீங்கள் கேட்கின்றீர்கள். எங்களை பொறுத்தவரையில் தமாகவோடு எந்த விதமான பேச்சும் கிடையாது. அவர்களை நாங்கள் சேர்க்க மாட்டோம் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் மிக தெளிவாக சொல்லிவிட்டார். நீங்கள் திரும்ப திரும்ப இல்லாத ஒரு கட்சியை பற்றியே கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். வெங்கையா நாயுடு என்ன சொல்லியிருக்காரு? நீங்கள் வெங்கையா நாயுடு சொல்வதை எல்லாம் நம்ப முடியாது. வெங்கையா நாயுடு என்றாலே சும்மா என்று அர்த்தம்.
வெங்காயத்தில் உரித்து பார்த்தால் என்ன இருக்கும்? ஒன்றும் இருக்காது. அதுபோல் தான் அவர் மின்சார அமைச்சர் மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றார். சுற்றுப்புறச் சூழல் அமைச்சரும் சொல்லி இருக்கின்றார். 100 முறை முயற்சி செய்தும் ஜெயலலிதாவை பார்க்க முடியவில்லை. அவர் ஏதோ சொந்த பந்தத்திற்காக வரவில்லை, திருமணம் பேசுவதற்காக வரவில்லை, தமிழ்நாட்டிற்கு என்னென்ன மின்சார திட்டம் வேண்டும் என்பதை விவாதிப்பதற்காக வருகின்றேன் என்று சொல்லியும் இந்த ஜெயலலிதா அவரை பார்க்க முடியாது என்று தவிர்த்தது தமிழக மக்கள் மீது அக்கறை இல்லை என்பதை மிக தெளிவாக காண்பிக்கின்றது. இப்போதே கோடை காலம் ஆரம்பித்து விட்டது. இப்போதே மின்சார வெட்டு என்பது தமிழகத்தில் பல கிராமங்களில் 6 மணி நேரம் இருக்கின்றது. இன்னும் போக போக மின்சார வெட்டு என்பது கடுமையாக போகும். இந்த நேரத்தில் மின்சாரம் தருவதற்கு தயாராக இருந்தும் அதை பெறுவதற்கு இந்த அம்மையார் அக்கறை காட்டவில்லை என்று சொல்வதை விட இப்போதே அந்த அம்மையார் அரசியலை விட்டு ஓடிவிடலாம். மக்களுக்கு ஒன்றும் செய்யாதவர், இவரும் செய்ய மாட்டார், செய்ய வருகின்றோம் என்று சொல்லுகின்றவர்களையும் ஊக்குவிக்க மாட்டார் என்று சொன்னார். இந்த அம்மையார் எதற்கு முதலமைச்சராக இருக்கின்றார் என்று ஏதோ கொலு பொம்மை போல உட்கார்ந்து கொண்டு இருக்கின்றாரே ஒழிய எந்த விதமான ஒரு ஆக்கப்பூர்வமான செயல் திட்டத்தையும் தமிழ்நாட்டிற்கு இந்த ஜெயலலிதா 5 வருடமாக செய்யவில்லை என்பதுதான் இந்த மின்சாரத்துறை அமைச்சர் சொல்லியதிலிருந்து மிக தெளிவாக தெரிகிறது. தேர்தல் நடக்கும்போது கண்டிப்பாக அவர்கள் இருவரும் வருவார்கள், தனித்தனியாக பேசுவார்கள். எங்களுடைய தேர்தல் அறிக்கையினுடைய குழு இன்று அல்லது நாளை அறிவிக்கப்படும். தேர்தல் குழு அறிக்கையை தயாரிக்கின்ற வேலை நடந்து கொண்டு இருக்கின்றது. விரைவில் அதை அறிவிப்போம். இல்லப்பா